கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மை அருமையாய் நேர்த்தியாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தையும் காணவும் இந்த 10வது மாதத்தின் முதல் வாரத்தில் தேவ பாதத்தில் நின்று கர்த்தரை ஆராதிக்க மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே களிகூற கர்த்தர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசட்டும். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 15வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் 14 வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம். பைபிள் இல்லாதவங்கள கையை உயர்த்துங்க. பைபிள் இல்லாதவங்கள கையை உயர்த்துங்கன்னு முடிஞ்சு பேசிக்கிறவங்கள சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 13, 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு வார்த்தை அந்த 2 வசனத்தில் வருது. அதை நான் செய்வேன். பக்கத்தில் பாசுங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் குறிப்பாக மிகவும் தெளிவாக பேசுகிறவர் நம்முடைய தேவன். பக்கத்தில் பாசுங்க. நம்முடைய ஆண்டவர் குறிப்பாக தெளிவாக சரியாக பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அனைத்து காரியங்களையும் செய்ய என் ஆண்டவராலே கூடும். ஆண்டவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே செஞ்சிருக்கிறாரு, இன்னமும் செய்து காண்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? ஆனா இந்த மாதத்திலே நம்முடைய கவனத்திற்கு நம்முடைய சிந்தைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிற செயல்களிலே ஒன்று, இவர் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருந்தாலும் மிகவும் குறிப்பாக இந்த மாதத்திலே செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நமக்கு காண்பிக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. குறிப்பிட்டவைகளை செய்கிற வல்லமை உள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க. குறிப்பிட்டதை செய்ய வல்லவர் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவைகளை என்று சொல்லல. அந்த இடத்துல பைபிள் நல்லா எடுத்து பாருங்க. அவைகளை என்று சொல்லவில்லை, அதை செய்வேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மிருக ஜீவன்களை எல்லாம் அவர் சொல்லும்போது வார்த்தையினாலே அந்த மிருக ஜீவன்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தார். அப்படி சொல்லும்போது அவருடைய மனதில் ஒரு படம் இருந்தது. அந்த படம் வார்த்தையினாலே வடிவமாக அல்லது உருவமாக என்ன பண்ணது? மாறினது. அத்தனை மிருகங்களும் அவருடைய வார்த்தையினாலே என்ன பண்ணது? அந்த மனதில் இருந்த படம் உருவமாக உயிர் பெற்று வந்தது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ
அதுவே அதற்கு பெயராயிற்று. படைத்த அனைத்து மிருக ஜீவனையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு வருகிறார்? குறிப்பாக ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைக்க. ராமன் சொல்லுங்களேன். மொத்தமாக எதையும் செய்துவிட்டு கூட்டமாக அனுப்பி விடாமல் ஒவ்வொன்றுக்கும் பெயர் வைக்க ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயர் வைக்கிறான் என்று பார்க்க ஆண்டவர் கொண்டு வருகிறார். எரிகோவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். திரள் கூட்ட ஜனங்கள் அவர் பின்னாலே வருகிறார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பாதை அருகே இருந்த பர்த்திமேயு குருடன் ஒரு சத்தத்தை எழுப்புகிறான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 48வது வசனம். மார்க்கு 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நல்ல கவனிங்க. இயேசு நிற்கிறார். அவர் வரப்ப கூப்பிடுறான் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே சத்தமிட்டு கூப்பிட்டோன்னு இயேசு நிற்கிறார். நின்று அவனை அழைத்து வரும்படியாக அவர் சொல்லுகிறார். இயேசு மண்டைக்கு அவன் வருகிறான். வந்துவிட்டு அவன் சொல்லுகிறான், என்மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்து ஆண்டவர், அப்பா இரக்கமாயிருன்னு சொன்னா என்ன அர்த்தம்பா? நீ குறிப்பாக சொல், நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ குறிப்பாக சொல், நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிச்சை தொழில் நீங்கி நன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் செய்திருப்பார். ஆனால் அவன் கேட்கிறத பாருங்க, நான் பார்வை அடைய வேண்டும். ஆமென். உடனே என்ன செய்தார்? 10:52 வாசிங்க. மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. போதும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவனுக்கு அதை செய்தார். என்னால் ஒருவேளை என்னை ஆசீர்வதியும் எதையாகிலும் என்று கேட்கிற ஜெபத்தை இந்த மாதத்தில் கொஞ்சம் நிறுத்திவிட்டு குறிப்பாக ஆண்டவரிடத்தில் பேச, குறிப்பாக நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க உதவி செய்யும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கேட்போம். ஏன் அவர் குறிப்பாக செய்ய விரும்புகிறார்? உண்மையிலே அவ்வளவு குறிப்பாக செய்வாரா? நான் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வாரா பாஸ்டர் என்று சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். குறிப்பாக ஆண்டவர் எதையும் செய்வாரா கேட்டால், நான் கேட்டால் செய்வாரா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஒருவேளை நாம சொல்லுவோம், பாஸ்டர் என்னால் நம்ப முடியலை. ஏனென்று சொன்னால் அநேக நாட்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு பதில் மட்டும்தான், கேட்ட வழி இல்லை, கிடைக்கவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மனதிலே வையுங்கள், அதை கிரியை செய்ய கவனித்து இந்த காலை வேளையிலே கேட்க அன்போடு கூட கேட்கிறேன். இந்த வசனத்தை இந்த வசனத்தை நாம வேண்டிக் கொள்கிற அதை தேவன் அப்படியே செய்வதற்கு எங்கே இந்த வசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் பாருங்க. யோவான் 14 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17 வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் செய்கிற ஒன்று இருக்கிறது,
அந்த செய்கை வெளியே அல்ல, உள்ளுக்கு உள்ளே செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு நாள் நடக்கிற காரியமா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளே வந்தாரோ அன்றைய தினத்திலிருந்து உங்களுடைய மூச்சு முடிகிற வரைக்கும் அனுதினமும் நடக்கிற ஒரு வேலை உண்டு. யோவான் 14:12 இப்போ வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் இன்னொரு ஆண்டவருடைய செயல் உண்டு. அது என்ன? செய்வான். என் மூலமாக அவர் செய்வார், என்னை கொண்டு செய்வார். இப்போ நான் வருகிறேன். இந்த 13-14 வசனங்கள் இருக்கிறதே, இந்த 13-14 வசனங்களை ஆண்டவர் 12க்கும் 16வது வசனத்திற்கும் இடையிலே கர்த்தர் வைத்தார். 13-14 என்ன சொல்லுகிறது? எனக்காக அவர் செய்கிற ஒன்று உண்டு. அது என்ன? அதை அவர் செய்வார். நான் எதை கேட்கிறேனோ அதை அவர் செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் எதை கேட்கிறேனோ அதை அவர் செய்வார். நடக்குமா இது அப்படின்னு நினைச்சா நடப்பதற்கு மனதிலே வைக்கணும். ஆண்டவரே, எனக்குள் நீர் கிரியை செய்வதற்கு நான் முழு இடம் கொடுத்தால் என் மூலமாக அவர் கிரியை செய்வதற்கு ஒரு அர்ப்பணத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆயத்தத்தோடு கூட இருந்தால் எனக்கு அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே மூன்றாவது என்ன பண்ணும்? இருக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே உமக்காக நான் ஒன்று செய்ய மாட்டேன், மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி அதோடு நிறுத்தினால் நடக்காது. 24 மணி நேரமும் என்னில் கிரியை செய்ய, என் மூலமாக கிரியை செய்ய நான் அர்ப்பணித்து ஆயத்தத்தோடு ஒப்பு கொடுத்திருந்தால் அவர் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கர்த்தர் செய்வார். ஆமென். 12க்கும் 16க்கும் வாழ்க்கையிலே இடமில்லாவிட்டால், அதாவது 12வது வசனத்துக்கும் 16வது வசனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில இடமளிக்காவிட்டால் 13-14 வசனங்களை அவர்னாலே செய்ய முடியாது. அதை மனதில் புரிந்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களிலே அவர் சொல்வது என்ன? நான் மிக மிக குறிப்பாக செய்கிற ஒரு தேவன், அது மாத்திரமல்ல திட்டமாக செய்கிற ஒரு தேவன். ஆக அவர் ஆகாயத்தில் நம்முடைய தேவன் சிலம்பம் பண்ணுகிறவர் அல்ல. பக்கத்தில் பாசம், நம்முடைய தேவன் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர் அல்ல. அவர் தெளிவா பேசுகிறார், தெளிவாய் செய்வார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் தெளிவாய் பேசுகிறவர், தெளிவாய் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அதை செய்கிறார்? 3 காரணங்களுக்காக கர்த்தர் அதை செய்கிறார். அதை தான் இந்த காலை வேளையில நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 7 முதல் 12வது வசனம் வரைக்கும் வாசிக்க கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ,
மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இந்த காலை வேளையில நம்முடைய ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், தெளிவாய் செய்கிறார். 3 சத்தங்களை நாம பார்க்க போகிறோம். 3 விதமான சத்தங்கள், 3 விதமான குரல். அதை எதற்காக ஆண்டவர் அந்த குரலை நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பிதாவினுடைய குரல். எதற்காக என்று சொன்னால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் பேசுகிறார். இங்கே சொல்லுகிற வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லிவிட்டு 9வது வசனத்திற்கு வரும்போது சொல்லுகிறார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? என்று எதை கேட்கிறானோ அதை கொடுக்கிறான். இப்படி இருக்கும்போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏன் கேட்ட அதை மட்டும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், எதை கேட்கிறோமோ அதை அவர் தருவார். பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் போது அதை தருகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரை என்னுடைய பரம தகப்பனுடைய அன்பை புரிந்ததை விட இந்த மாதத்தில் இன்னும் நான் அதிகமாக உணர்ந்து கொள்வதற்கு நீர் எனக்கு தருகிற வாய்ப்புகளில் ஆண்டவரே ஒன்று குறிப்பிட்ட தெளிவான பதில் என்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து வருவது. அல்லேலூயா. ஆண்டவரோடு பிதா பிள்ளை என்ற உறவு இருந்தால் மட்டுமே இதை ஆண்டவர் நிரூபித்து காண்பிப்பார். ரட்சிப்பிலே இது துவங்குகிறது. பக்கத்தில் சொல்லுங்க, இது ரட்சிப்பிலே துவங்குகிறது. அனுதினமும் உறுதிப்பட வேண்டிய ஒரு காரியம். இப்ப வாசிங்க, லூக்கா 12 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இதை ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோம அடிமைத்தனத்திலே இருந்த அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். மேசியாவா இருக்கிறவர் இறங்கி வந்து பரலோக, அதாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 12:32 வாசிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். நீ பிள்ளையாய் இருந்தால் ராஜ்யத்தை கொடுக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். கேட்ட அதை கொடுக்க காரணம் நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேலர், அவருடைய ஜனங்கள், அவர்கள் சோரம் போய்விட்டார்கள், பாபிலோனிலே அடிமைகளாக போவார்கள் என்று எரேமியா மூலமாக சொன்னார். ஆனாலும் மனமுடைந்து ஜெபித்தால் தேவன் 70 ஆண்டுகளுக்கு பின்பு வெளியே கொண்டு வருவார் என்று சொல்ல கர்த்தர் எரேமியாவை அழைத்தார். மனமுடைந்து ஜெபிக்க பிரசங்கித்தான் எரேமியா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும்
வாருங்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். நல்ல கவனிங்க, நான் உங்களை திரும்ப வழி நடத்துவேன், மீண்டும் உங்களை வெளியே கொண்டு வருவேன். ஏன்? இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். தம்முடைய பிள்ளைகள் மேல் அன்பாய் இருக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார். சொல்லுங்க, தம்முடைய பிள்ளைகள் மேல அன்பாய் இருக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நீர் நிரூபிப்பதற்காக எதை கேட்கிறேனோ அதை கர்த்தர் செய்கிறேன். இரண்டாவது ஒரு குரல், யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது பிதாவின் குரல், இரண்டாவது படைத்தவரினுடைய குரல். என்ன குரல்? முதலாவது பார்க்கும் பொழுது பிதாவின் குரல் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக பேசுகிறார். இரண்டாவது படைத்தவரின் குரல் அக்கறை உன்மேலே எனக்கு உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக பேசுகிறார். அங்க பார்க்கிறோம், அது கொடுக்கப்படும். காரணம் என்ன? நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், நானும் உங்களில் நிலைத்திருந்தால் அப்படின்னா என்ன விளங்க வைப்பதற்குத்தான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு திராட்சை செடி இருக்கிறது, திராட்சை கொடியும் இருக்கிறது. திராட்சை செடியும் இருக்கிறது, திராட்சை கொடியும் இருக்கிறது. இந்த கொடிகள் செடியிலே நிலைத்திருந்தால் என்ன நடக்கும்? அந்த தோட்டக்காரன் என்ன செய்வான் என்று சொன்னால், அந்த திராட்சை செடியிலிருந்து கொடி அறுந்து போனால் செய்ய மாட்டான். கொடியோடு கூட, அதாவது செடி கொடியோடு கூட நிலைத்திருந்தால் எந்த கட்டத்தில் இதற்கு எது தேவை என்பதை அறிந்து தண்ணீர் தேவையா கொடுப்பான், சுத்திகரிப்பு தேவையா சுத்தம் பண்ணுவான், பூச்சி மருந்து தெளிக்க வேண்டுமா தெளிப்பான் என்று செடி கேட்காது. அவன் அதை அறிந்து அந்த கட்டத்திற்கு தேவையானதை செய்வான். இப்ப நல்ல கவனிங்க, எது தேவையோ அதை தோட்டக்காரன் செய்வான். இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். செடி கேட்காது, செடி பேசாது. நல்ல கவனிங்க, செடி கேட்காது, செடி பேசாது. தோட்டக்காரனே அதை புரிந்து கொள்ளுகிறான். பக்கத்தில் சொல்லுங்க, செடி பேசாது, செடி கேட்காது, தோட்டக்காரனே அதை புரிந்து என்ன பண்ணுகிறான்? செய்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? செடி கேட்காது, செடி பேசாது, ஆனால் என் பிள்ளையாகிய உன்னால் கேட்க முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய பிள்ளையாகிய உங்களால கேட்க முடியும், உங்களால பேச முடியும். அதனால சொல்கிறாரு, நீங்கள் என்னை என்ன கேட்கிறீர்களோ அது செய்யப்படும். நமக்கு ஒரு தோட்டக்காரன் அல்ல, நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் பொறுப்புள்ளவர், அவர் அக்கறை உள்ளவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்? இந்த கட்டத்தில், இந்த சூழ்நிலையில் எனக்கு இது என்று எதை சொல்கிறாயோ அதை குறிப்பாக செய்வதின் மூலம். நல்ல கவனிங்க, திட்டம் பேசாது, நீங்கள் பேச முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, திட்டம் பேசாது, ஆனால் திட்டமிட்ட உங்களால் பேச முடியும். எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்கப்பா. எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு இன்னொரு வாய்ப்பு நீங்க தாங்க ஆண்டவரே. என் சிருஷ்டி கர்த்தர் என் மேல் அக்கறை உள்ளவர், என் சிருஷ்டி கர்த்தர் அனுதினமும் என்னை விசாரிப்பவர். அவர் சொல்றாரு, நிலைத்திருந்தால் மட்டும்தான் இது நடக்கும், இல்லைன்னா கவலைப்படுங்க. என்னது? நிலைத்திருந்தால் மட்டும் நடக்கும், நிலைத்திருக்கலைன்னா என்ன வரும்?
கவலை தான் வரும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியர் சுற்றி கொண்டார்கள். பிரச்சனை வந்த உடனே சாமுவேலை தேடுகிறார்கள். நம்மை போல பிரச்சனை வந்த உடனே எங்கே வருவோம்? கர்த்தருடைய சமூகம் வருவோம். பிரச்சனை இல்லாதப்ப உள்ளே போயிடுவோம். ஆண்டவர் சமூகம்னே நமக்கு தூரமாக இருக்கும், சாக்கு போக்கெல்லாம் சொல்லுவோம். அதே போல் இவங்க பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை தேடி வந்தார்கள். உடனே எல்லாரையும் அழைச்சு சாமுவேல் சொல்லுகிறார், பாகாலை தூக்கி எறியுங்கள், அஸ்தரோத்தை அகற்றுங்கள். இந்த யெகோவா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள் என்று சொன்னான். உடனே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4 10 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எல்லாவற்றையும் எறிந்துவிட்டு யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் இனி வேறு எதையும் சேவிக்க போவதில்லை என்று தீர்மானம் பண்ணி தேவ பிரமாணத்திலே நிலைத்திருப்பதற்கு தீர்மானிக்கிறார்கள். தீர்மானித்த உடனே சாமுவேலை பார்த்து ஜெபம் பண்ண சொல்லுகிறார்கள். சாமுவேல் என்ன செய்தான்? ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து தரையிலே ஊற்றுகிறான். தரையிலே ஊற்றி ஜெபம் பண்ணுகிறான். வேறு எந்த இடத்திலும் அப்படி செய்யல. தாவீது ஒரு இடத்திலே ஊற்றி இருக்கிறான், ஆனால் ஜெபிப்பதற்காக யாரும் அப்படி செய்ததில்லை. சாமுவேல் அதை ஊற்றுகிறான். ஏன் ஊற்றினான்? தண்ணீரை தரையிலே ஊற்றிவிட்டால் அதை திரும்ப மணலில் இருந்து எடுக்க முடியாது, சிதறி போய்விடும். ஆண்டவரே, அதை போல நாங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறோம். அன்னாள் தன் இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே ஊற்றினது போல எங்கள் தீர்மானம், நாங்கள் பழைய வாழ்க்கை இனி ஒருபோதும் திரும்ப போவதில்லை என்ற தீர்மானத்தை உம்மிடத்திலே வைக்கிறோம். அதை நாங்கள் திரும்ப உடைக்க மாட்டோம் என்று உறுதி செய்ய தண்ணீரை ஊற்றுகிறான். அவர்கள் கர்த்தரிலே உறுதியாயிருக்க தீர்மானித்த போது சாமுவேலை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? எங்களுக்காக
ஒரு காரியத்திற்காக என்ன பண்ணும்? ஜெபம் பண்ண வேண்டும். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். எங்களை பெலிஸ்தரின் மேல் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்கல, பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்க வேண்டும் என்று ஒரு தேவையை சாமுவேலிடத்தில் வைக்கிறார்கள். சாமுவேலும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அருளி செய்தார். இப்ப 7:13 வாங்க. 7:13 வாசிங்க. அந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை அல்லேலூயா வரவே இல்லை, தாழ்த்தப்பட்டார்கள். அர்த்தம் என்ன? இனி பெலிஸ்தரே வரக்கூடாது என்று ஜெபிக்க கேட்டார்கள். சாமுவேலும் என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அதை அப்படியே செய்தார். ஏன் செய்தார்? என்னில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் மேல அக்கறை உள்ளவர் என்ற தேவன் நான் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக. ஆமென். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது தேவ ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய மனதை மாற்றி எங்களுக்கு சாமுவேல் இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். சாமுவேலும் ஜனங்களிடத்தில் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை. ராஜாவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் விட்டு விட்டார். ராஜா வந்ததினால என்ன நடந்தது? மறுபடியும் பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள். கர்த்தர் சில நேரத்தில் கேட்ட அதை செய்வார். ஆனால் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வது நம்முடைய வேலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சில நேரத்தில் நாம் கேட்கிறத கர்த்தர் தருவார். ஆனால் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இடையிலே மனதை மாற்றி, தீர்மானத்தை மாற்றி, பொருத்தனையை மாற்றி வேறு வழியிலே போக நினைத்தால் தேவன் செய்திருந்ததும் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விடும். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நம்மிடத்தில் இந்த காலை வேளையில் கேட்குற, ஆண்டவரே உம்மிலே நாங்கள் நிலைத்திருப்பதை போல நாங்கள் செய்த தீர்மானத்திலும் பொருத்தனையிலும் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. 3வது ஒரு குறள், யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை. 3வது எஜமானனுடைய குரல். என்ன குரல்? எஜமானுடைய குரல். கனி கொடுக்கணும், கனி நிலைத்து நிற்பதற்காக எஜமானுடைய குரல் வருகிறது. இங்கே வாசிக்கிறோம், எஜமான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த வசனத்தில் பார்த்தோம், நீங்கள் என் நாமத்தினால கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் செய்யணும்னா என்ன சொல்றார்? நீங்க போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க கேட்கறத ஆண்டவர் கொடுக்கணும்னா முதலாவது நீங்க போய் கனி கொடுக்கணும், கனியில நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. முதலாவது பிதாவின் குரல் அன்பை வெளிப்படுத்த பேசுகிறார். 2வது படைத்தவரின் குரல் அக்கறை எனக்கு உண்டு என்று சொல்லி நமக்கு காண்பிப்பதற்காக பேசுகிறார். 3வது நம்மை தெரிந்து கொண்ட எஜமானனுடைய குரல். தெரிந்து கொண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கனி கொடுத்து அந்த கனி நிலைத்திருந்தால்
நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன். ஆமென். எஜமான் சொல்வது என்ன? உன் வாழ்வை நான் ஏற்படுத்தினதே கனி கொடுக்கத்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்வை ஆண்டவர் ஏற்படுத்தினதே கனி கொடுக்கவும், அவர் எதிர்பார்க்கிற கனி நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கவும் தான் கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் கனி இருந்தால் அல்ல, அனுதினமும் கனி என்ன பண்ணணும்? கனியில நிலைத்திருந்தால் நோக்கத்தை நிறைவேற்றின உங்களுக்கு நான் பிரதிபலன் கொடுப்பேன். கனி கொடுக்கணும். கடைசி வரைக்கும் கனியில நிலைத்திருந்தால், என்னுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றினால் அதற்கு நான் பிரதிபலன் கொடுப்பேன். அவர் தருவதற்கு மூன்றாவது காரணம், அவருக்கு உண்மையாய் அவருடைய நோக்கம் நிறைவேற, அவருடைய பணி, அவருடைய வேலை செய்தவர்களுக்கு தேவன் பிரதிபலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. என் பிதாவின் குரலை கேட்க செய்யும். ஆண்டவரே, என்னை படைத்தவரின் குரலை கேட்க செய்யும். என்னை தெரிந்து கொண்ட எஜமானுடைய குரலை கேட்க செய்யும். இந்த கனி நிலைத்திருந்ததான ரெண்டு நபரை இந்த காலை வேளையில் ஆண்டவர் எப்படி பிரதிபலன் கொடுத்தார்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது நபர் ஆபிரகாம். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆபிரகாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், உண்மையாய் இருக்கிறான், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறான் என்பதை பார்த்தபோது ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நானே உனக்கு மகா பெரிய பிரதிபலனாக இருக்கிறேன். தெரிந்து கொண்ட எஜமான் பிரதிபலன் கொடுக்க வருகிறார். ஏன்? உண்மையாய் அவரை பின்பற்றினால் நமக்கு பிரதிபலனை கொடுப்பது தம்முடைய பிள்ளையை, உண்மையானவர்களை கனப்படுத்துகிற செயல். ஆமென் சொல்லுங்களேன். கேட்டதை செய்கிறார். இப்ப சும்மா ஆசீர்வதிக்க கர்த்தர் வரவில்லை, குறிப்பிட்டதை செய்வதற்காக ஆண்டவர் வருகிறார். வந்தவர் பேச விரும்புவது என்ன பேசுகிறார்? உனக்கு ஒரு சுதந்திரவாளியை என்ன பண்ணுவேன்? தருவேன். உடனே ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு பிள்ளை இல்லை, ஆனால் வீட்டிலே எலேசர் என்று சொல்லி ஒருவன் என்ன பண்ணுகிறான்? இருக்கிறான். கர்த்தர் அதை சட்டம் பண்ணவே இல்லை. உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், சுதந்திரம் தருவேன்னு சொல்றார். அவனா என்ன சொல்றான்? இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, வீட்டில் ஒருத்தன் எலேசர் இருக்கிறான்னு பதில் சொல்றான். ஆண்டவர் அதை சட்டம் பண்ணவே இல்லை. ஆபிரகாம், நான் உனக்கு குறிப்பிட்டதை கொடுக்கணும் என்று வரும்போது நீ உன்னுடைய மனதிலே என்னுடைய பிளானை நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. என்னுடைய பிளான் என்ன? உனக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிளானை என்னுடைய மனதிலே வைத்து நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அதை நீ புரிந்து கொள்ளாமலேயே நீ யாரை பார்த்துட்டு இருக்கனா? எலேசரையே பார்த்துக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவர் ஒரு பிளானை நிறைவேற்றி வந்து பேச நம்மகிட்ட வரும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறத வச்சே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சே ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசி கொண்டு இருக்கிறோம். அவனை புரிய வைப்பதற்காக ஆண்டவர் கொஞ்சம் பொறுத்து இருக்கிறார். ஆபிரகாம் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்து இருக்கிறார். அதிகாரம் 16 ஆனது, 17 ஆனது, மறுபடியும் கர்த்தர் அவனை என்ன பண்ணுகிறார்? சந்திக்கிறார். இந்த முறை அவனுக்கு குறிப்பாக செய்வதற்கு, அதை செய்வதற்கு 15 எதை சொல்ல மனதோடு வந்தாரோ அதை 17 செய்வதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல என்ன சொல்கிறார்? உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அந்த சந்ததியோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா என்று சொன்னபோது ஆபிரகாமோ
உனக்கு சந்ததி உண்டாகும் என்று சொன்ன உடனே ஆபிரகாம்னால நம்பவே முடியவில்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மகிட்டையும் ஆண்டவர் பேசினா நம்மளால என்ன பண்ண முடியல, வார்த்தையை கொடுத்தாலும் வசனத்தை கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ப முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, சந்ததி உண்டாகும் நம்ப முடியல. ஏன்னா எனக்கு வயசு இப்போ எவ்வளவு, 100 வயசு ஆக போகுது. எனக்கு வயசு எவ்வளோ போகுது, 100 வயசு ஆக போகுது. எனக்கு இது நடக்குமா? மனதிலே பாதி விசுவாசம் தான் இருக்கு. மனதில் என்ன இருக்கு? பாதி விசுவாசம், பாதி அவநம்பிக்கையோடு கேட்டு. ஆதியாகமம் 17 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:18. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் ஒரு ஜெபத்தை கேட்கிறான். ஒரு குறிப்பிட்டதை ஆபிரகாம் தேவனிடத்தில் சொல்லுகிறான். ஆண்டவரே, இஸ்மவேல் பிழைப்பானாக. இப்ப சந்ததியை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன கேட்கிறாரு? இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆண்டவரே, ஆண்டவர் ஈசாக்கை தருவார் என்ற நம்பிக்கை அந்த சூழ்நிலையில் இல்லை. பேசல, நம்ப முடியல. ஆனால் நீங்க வந்து கேட்பதினாலே இப்போ இஸ்மவேல் என்று சொல்லி ஒருவன் இருக்கிறான். இல்லாத ஆளை பற்றி என்னிடம் பேசாதிரும், இருக்கிற ஆளை ஆசீர்வதியும் என்று அரைகுறை நம்பிக்கையோடு கூட தான் அவன் கேட்கிறான். உடனே கர்த்தர் என்ன செய்தார்? இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டதனால அவனை கைவிட மனதில்லாதவர் அவன் விசுவாசத்தை வலுப்படுத்த செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர். குழந்தை அடுத்த ஆண்டிலே இருக்கும் என்று சொல்லி பேரையும் சொன்னார், நேரத்தையும் ஆண்டவர் சொன்னார். நீ கேட்டாய் அல்லவா, அவன் பிழைக்கட்டும் என்று 2க்கும் பதில் வைத்திருக்கிறேன். என்னது? 1, நான் ஈசாக்கிற்கு கொடுக்கும் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், உடன்படிக்கையினாலே வருகிற ஆசீர்வாதங்கள், அதை நீ கேட்டு தரவில்லை, நானே கொடுக்க விரும்பி அதை கொடுக்கிறேன். நான் கொடுக்க விரும்புகிற விசுவாசிக்க இன்னும் உனக்கு மனதில்லை, ஆனாலும் கொடுக்க தீர்மானித்து நான் கொடுப்பேன். ஈசாக்கிற்கு என்ன கொடுப்பேன்? உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். 17 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:20. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து போதும். நல்ல கவனிங்க. ஈசாக்கிற்கு உடன்படிக்கை ஆசீர்வாதம் கொடுப்பேன். ஆனா நீ என்னிடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. நான் பிரதிபலன் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். ஆகவே நீ கேட்ட அதையும் நான் செய்கிறேன். நீ கேட்ட அந்த குறிப்பிட்டதையும் செய்கிறேன். 16 கற்பத்தில் பெற்று வனாந்தர பாதையில் அவன் தாய் வரும்போது அவளை கண்டெடுத்த ஒரு தேவன் அவளை பார்த்து சொல்கிறார், உன் வயிற்றில் இருக்கிற குமாரன் பெரிய ஜாதியாக மாறுவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற தாய்க்கு அன்றே கர்த்தர் சொன்னார். இன்று ஆபிரகாம் குறிப்பாக கேட்கிறான். அவனுக்கு கர்த்தர் சொல்கிறார், இஸ்மவேலுக்கு 12 பிரபுக்கள் இருப்பார்கள். தாய்க்கு அதை சொல்லவில்லை. ஆபிரகாம், ஆண்டவரே இவன் பிழைப்பானாக என்று சொன்ன உடனே ஆண்டவர் மனதில் ஒரு படம், இந்த ஆள் எங்க இருக்க போகிறான் என்று தெரியாமலேயே ஆபிரகாம் கேட்கிறான். இந்த ஆளை நான் எங்க வைக்க போகிறேன்னு தெரியாமலே ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான்? கேட்கிறான். இந்த ஆள் வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாத இடத்தில் இருப்பான். ஆனாலும் ஆபிரகாம் கேட்டுவிட்டான், பிழைப்பானாக என்று. ஆகவே அதை செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன செய்தார்? வனாந்திரத்திலேயே பிழைக்க வைப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஷேக்காக கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் அவிசுவாசத்தில் தான் அதை கேட்டான். ஆனால் பிழைப்பாயாக என்று சொன்ன உடனே பிழைக்க வைக்க அவனை
பிறப்புகளாக கர்த்தர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீர் அதை எனக்கு தருவதற்கு, நீர் எனக்கு கிரியை செய்ய இடம் தந்திருந்தால், ஆபிரகாம் மட்டும் நான் விசுவாசிக்கிறேன், கொஞ்சம் விசுவாசத்தை கொடுக்க இடம் கொடுத்திருந்தால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அன்றைக்கே அவன் புரிந்திருந்தான். அந்த விசுவாசத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காதனால அன்றைக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் உதவி செய்திருப்பார். ஆனாலும் கிருபை நிறைந்த தேவன் ஈசாக்கையும் கொடுத்தார், நித்திய உடன்படிக்கையும் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்து நிற்போம், கனி கொடுப்போம், நீர் எங்களுக்கு பிரதிபலனை கொடுப்பீராக. இரண்டாவது நபர் யோசேப்பு. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனி தரும் செடி, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, கனி தரும் செடி, அவன் கொடிகள், அவன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்திருக்கும், சுவரின் மேல் படர்ந்திருக்கும். யோசேப்பை பற்றி இங்கே சொல்லுகிறது. யோசேப்பு கனி தரும் செடி. தேவன் அவனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக கனி கொடுக்கிறவனாக இருந்த யோசேப்புக்கு தேவன் ஒரு நாள் பிரதிபலன் கொடுக்க வருகிறார். எப்படி பிரதிபலன் கொடுப்பார்? அவன் எதை கேட்கிறானோ அதை செய்ய கொடுப்பது, அவர் கேட்கும் எதையும் அவர் செய்ய. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசி. தகப்பன் தன் வலது கையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமாய் இல்லாதபடியால் எப்பிராயின் மேல் தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்ற. நல்ல கவனிங்க. இங்க அவன் தகப்பனாகிய யாக்கோபு, யோசேப்பு எகிப்திலே உனக்கு பிறந்த 2 குமாரரையும் அழைத்து கொண்டு வா என்று சொன்னபோது, அவர்கள் என்னுடைய குமாரன், நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பன் சொல்லுகிறார். இடது கையை மூத்தவன் மேலும் வலது கையை இளையவன் மேலும் வைத்தபோது, கனி தரும் செடியாகிய யோசேப்பிற்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தகப்பனிடத்தில் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க. மனாசையின் மேல் வலது கையை வையும். கனி கொடுப்பவன், கனி கொடுப்பவனுக்கு பலன் கொடுக்கிறவர் அதை கேட்டா செய்யணும். ஆனால் தகப்பன் சொல்லிவிட்டார், விடு, எனக்கு தெரியும். என்ன விடு? எனக்கு தெரியும். அர்த்தம் என்ன? உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். யோசேப்பே, உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். நீ உலக வழக்கத்தை பார்க்கிறாய், உலக வழக்கத்தை பார்க்கிறாய். மூத்தவனுக்குத்தான் முதல் என்று உலக வழக்கத்தை நீ பார்க்கிறாய். நானோ ஆண்டாண்டுகளுக்கு பின்பு இந்த எப்பிராயிம் யாராக இருப்பான், எங்கே இருப்பான், அவன் எனக்கு என்ன செய்ய போகிறான் என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இருப்பதை பார்க்கிறாய், நானோ என்றோ வர இருப்பதை பார்க்கிறேன் என்று அவன் கேட்ட அதை கர்த்தர் செய்யவில்லை. ஆனால் அவனை வேதனைக்குள்ளாக, வெட்கத்திற்குள்ளாக அவனை கர்த்தர் ஆக்கினாரா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. கர்த்தர் எப்படி மனாசேயை காம்பன்சேட் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறேன். நியாயாதிபதிகள் காலத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்கு, தலைமை தாங்கி நடத்துவதற்கு பல கோத்திரத்திலிருந்து எழுப்பினார். எந்த கோத்திரத்தில் இருந்தும் 2 பேரை கர்த்தர் எழுப்பினது இல்லை. ஆனால் மனாசே கோத்திரத்தில் கிதியோன், யெப்தா என்கிற 2 பேரை கர்த்தர் எழுப்பினார்.
மிகப்பெரிய சாதனை படைத்து இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு கிதியோனையோ எப்தாவையும் எந்த கோத்திரத்தில் யோசேப்பு கேட்ட மாதிரி கை விடலையோ அந்த கோத்திரத்திற்கு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் காலத்தில் பெரிய ஆவிக்குரிய எழுச்சி வந்தது. மனாசே கோத்திரம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக முன்னாலே வர கர்த்தர் செய்தார். அதோடு விடவில்லை, முழு இஸ்ரவேலிலும் சட்டம் இருந்தது. ஆண்களுக்கு தான் சொத்துரிமை, பெண்களுக்கு கிடையாது. ஆனால் மனாசே கோத்திரத்தில் 5 பெண்கள் மோசையிடம் வருகிறார்கள். சட்டம் இல்லையா, எங்களுக்கு என்ன செய்வீர் என்று கேட்டால் மனாசே கோத்திரத்தில் புதிய சட்டத்தை இயற்றி அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க செய்த ஒரு தேவன் நம் நடுவிலும் இருக்கிறார். கனி கொடுக்கும் ஆளுக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக அதை நீர் செய்வீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளாமல் கேட்டால் அதற்கு மேன்மையான பதிலீடு செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். நீர் மிகவும் திட்டவட்டமானதை, நீர் மிகவும் குறிப்பானதை தருகிற ஒரு தேவனாயிருக்கிறீர். இந்த மாதத்தில் நான் அதை எங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும். ஆண்டவரே கிருபை தார். எல்லாரும் அப்படியே முழங்கார் படிடுவோம். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். எதற்காக இந்த குரல்? பிதாவின் குரல். அவருடைய அன்பை வெளிப்படுத்த நம்மோடு கூட பேசுகிறார். இரண்டாவது ஒரு குரல் எஜமானும். இரண்டாவது ஒரு குரல் கேட்கிறது. அது என்னவென்று சொன்னால் படைத்தவருடைய குரல். அவர் எனக்கு அக்கறை உண்டு, கரிசனை உண்டு என்பதை காண்பிப்பதற்காக பேசுகிறார். மூன்றாவது எஜமானுடைய குரல். எதற்காக? நீ கனி கொடுக்கணும், கனியில நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கிரியை செய்கிறார், பிரதிபலன் கொடுக்கிறார். அப்படி கனி நிறைந்த வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். குறிப்பிட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், அதை செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் அவன் ஒரு குறிப்பிட்ட விண்ணப்பத்தை வைத்தான். ஒருவேளை அது ஆரம்பத்தில் அது கிடைக்காமல் இல்லை நடக்காமல் போனாலும் அவன் கேட்ட காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கேட்ட காரியத்துக்கு கர்த்தர் ஒரு பதிலீடு செய்தார், ஒரு பிரதிபலனை கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே இந்த 3 குரலை இந்த மாத்திரை நான் டெய்லி கேட்கணும். அப்படி விரும்புகிறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே பிதாவின் குரலை கேட்கணும், என்னை படைத்தவருடைய குரலை கேட்கணும், என்னை தெரிந்து கொண்ட எஜமானுடைய குரலை கேட்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும்ப்பா, எங்களுக்கு வேணும். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்கும்போது நீர் பிரதிபலன் கொடுப்பீர். ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை தருவீராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசினுடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாக நீர் அதை தருகிற தேவன். ஆண்டவரே நீர் தருவதற்கு விருப்பம் உள்ளவராய் ஆண்டவரே இருக்கிறீர். நாங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே எங்கள் குரல், எங்கள் விண்ணப்பம் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டி அதுக்கு நீங்கள் பதில் தரணும்னா முதலாவது பிதாவின் குரலை நாங்கள் கேட்கணும். உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். ரெண்டாவது படைத்தவருடைய குரலை கேட்கணும். என் மீது கர்த்தர் எவ்வளவு அக்கறை உள்ளவர், என் சூழ்நிலைகளை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்பதை நான் புரிந்து கொள்ள படைத்தவருடைய குரலை கேட்டு நடக்கணும். மூன்றாவது என்னை தெரிந்து கொண்ட எஜமானுடைய சத்தம், எஜமானுடைய குரல். எஜமான் குரல் என்ன தெரியுமா? கனி கொடுக்க தான்ப்பா உன்னை நான் ஏற்படுத்தினேன். கனியை தினந்தோறும் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்க தான் உன்னை ஏற்படுத்தினேன். அப்படி கனி நிறைந்ததாக உன்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் நான் பிரதிபலன் கொடுக்கிறேன். ஆபிரகாமுக்கு பிரதிபலன் கொடுத்தவர், யோசேப்புக்கு பிரதிபலன் கொடுத்தவர், நமக்கும் பிரதிபலன் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
எங்கள் வாழ்க்கையில் இதை ஆண்டவரே அபியாசப்படுத்த எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உடைய சத்தத்தை தினந்தோறும் கேட்குறவங்களா ஆண்டவரே ஸ்தோத்திரம், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ எல்லாருக்கும் உதவி. அந்த கனிகளை பார்க்கும்போது உண்மையிலே நிலைத்திருக்கும் போது நீர் பிரதிபலன் கொடுக்கிறவர், கேட்கிற அதை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆபிரகாமுக்கு செய்தீர், யோசேப்புக்கு செய்தீர், எங்களுக்கு நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதை செய்வீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.